ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது நம்ம யூடியூப் சேனல் பேபிலி பஸ் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரெயின் பாப்லர் அன்பாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஏன்டா வீடியோ போடணுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னா எக்ஸாம்லாம் இருந்தது, அதான் வீடியோ போட முடியல. சரி, நீங்கள் வந்து டக்கர் டாமி பேபிள் அன்பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து டக்கர் டாமி பேபிள் ஃபைட்டும் அன்பாக்ஸ் தான் வரப்போகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம பார்சல் வந்து நம்மளுக்கு இது ஒரு வரக்கன்கிட்ட இருந்தால், ஒரு யூடியூபர்கிட்ட இருந்தால் வாங்கினோம். இது அட்ரஸில் எரேஸ் பண்ணிட்டேன். சரி, இவங்க உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். ட்ரெயின் பாப்லர் எப்போ இருக்குன்னு இது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ டேப் போட்டுருக்காங்க. நார்த்தில் இருக்க எல்லா யூடியூபர்ஸும் இப்படி தான் போடுவாங்க போல பாக்ஸை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் அவங்க டேலண்ட் தான் போல. டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். 1 2 3 4 கிருவா 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 கிருவா. பிக்கவே முடியல. சரி இருங்க, கொஞ்சம் கொஞ்சம் வருது. பிச்சாச்சு நிறைய டேப் இருக்கு உண்மையாகவே. நம்ம சொன்ன மாதிரியே பஜ்ஜி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இதான் நம்ம பேப்லெட் போல. இல்லை வேறு எதுவும் இருக்குது, இருக்க பார்ப்போம் என்னன்னு. இது அது போண்டா மாதிரி இருக்குது ஐஸ். எப்படி இருக்கு பார்ப்போம். ஒன்றுமே வெறும் நியூஸ் பேப்பர் தான் கொடுத்துருக்காரு போல. நல்லா ஹிந்தியில் இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கு இது நியூஸ் பேப்பர்லாம் தரமாக இருக்குது. எது நம்ம பேப்லெட் எல்லாம் எப்படி இருக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் ட்ரெயின் பேப்பர் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. நூயின் பாக்ஸ் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. அதான் செகண்ட்ஸ் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்க் இதெல்லாம் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இதுதான் நத்திங் டிரைவர். சூப்பராக இருக்கு. இதான் லேயர். இருங்க, தெரியுதா? சூப்பராக இருக்குது இந்த கலரு. ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் நேரில். இதை 8 டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. சரி, கிளிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாலு கிளிக் இருக்குது. நல்லா தான் இருக்குது பேபிலெட், சூப்பராக இருக்குது. இது ஒரு வாட்டி லான்ச் பண்ணி பார்த்துடலாம். இதோட சவுண்டே சூப்பராக இருக்குது இது ஓடும்போது. இருங்க கைஸ், இது இப்போ ஒரு எவல்யூஷன் பேபிள் ஒரு பேட்டில் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இது எப்படி பேட்டில் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நைட்மேர் லூயினர் கூட பேட்டில் பண்ணி பார்ப்போம். இது டிரைவர் எங்கே போச்சுன்னு தெரில. கடைசியாக டிரைவர் கிடச்சிருச்சு. இருங்க ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். 2 லெஃப்ட்டு நல்லாயிருக்கும் பேட்டில். அப்போ இதான் கொஞ்சம் ஸ்டாமினா அதிகம். இதை ஃபஸ்ட்டு விட்டுருலாம். லான்ச்சர் ஸ்டக்காது. ஓகே கடைசியில் ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்துட்டோம்.
இந்த லான்ச்சர் சரியில்லை கைஸ், நம்ம வேறு லான்ச்சர் போவோம். லான்ச்சர் வர இல்லை நினைக்கிறேன். இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கு லான்ச்சரு. ஆனால் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பேட்டில் கூட பண்ணி பார்க்க முடியல. லான்ச்சர் எதுவுமே இல்லையே. எதிர்பார்க்க இருந்த லான்ச்சரும் போயிருச்சு ஆல்ரெடி. வேறு லான்ச்சர் எதுக்கு தேடிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் ஒரு ஆஸ்ப்ரோ லான்ச்சர் கிடச்சிருக்கு. இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். சின்ன பசங்க விட்ற மாதிரி இருக்குது இந்த லான்ச்சருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் செம்ம ஸ்பீடாக இருக்குல்ல இந்த லான்ச்சர், செம்ம பவராக இருக்குது. இது எப்போ போட்டு கைஸ் ஸ்பீடாக விட முடியல டக்குன்னு. இருங்க ஃபஸ்ட்டு ஒரு ரைட் பைபிள் எடுத்துக்கிறேன். எவல்யூஷன் எடுக்க போகிறதுக்கு நம்ம இப்போ வந்து காட் வளர்க்குறை கூட ஃபைட் பண்ணி பார்ப்போம். காட் வளர்க்குறை இது பண்ணி வச்சு பேட்டில் பண்ணி பார்ப்போம் ரெண்டுத்துக்கும். சரி ரொம்ப ஸ்லோவாக விட்டுருக்கோம். ஸ்பின் ஸ்டீல் பண்ணா பார்ப்போம். அப்போ இதுவும் டக்கர் டைம் காட் வளர்க்குறை தான். ஐயோ இடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் ட்ரெயின் பஃப் ஸ்லோவாக விட்டாலும் ரொம்ப நேரத்துக்கு ஓடுது. ஸ்டாமினா அதிகமாக இருக்குது கைஸ் அதுக்கு. கார்டுகளுக்கு ஜெயிச்சு நம்ம ஸ்லோவாக விட்டோம். எனக்கு வேறு ஏதாவது லான்ச்சர் ட்ரை பண்ணும். லான்ச்சருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல. இந்த லான்ச்சர் தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஆஸ்ப்ரோ லான்ச் இதுவும். ஆனால் கொஞ்சம் நாளில் போயிடும், ரொம்ப நாளைக்கு இருக்காது. செம ஸ்பீடாக ஓடுது. இப்போ கரெக்டாக விட்டாச்சு கைஸ். ட்ரெயின் ஃபார்மில் ஸ்பின் ஸ்டீல் பண்ணி ஜெயிச்சிச்சு போல். இப்போ நம்ம ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறது கையில் விட்டு பார்ப்போம். அது கார்டுகளுக்கு லான்ச்சரில் விடலாம். ஓகே கைஸ், என்னோட ஸ்பின் ஸ்டீல் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கார்டுகளுக்கு எடுத்துப்போம். ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறதுனாலே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒழுங்காக பேசவே முடியல. ஆனில் விட்டுருவோம். கைஸ் ஸ்பின் ஸ்டீல் ஆகுது கைஸ். இது இடிக்க மாட்டேங்குது. இப்போ ஸ்பின் ஸ்டீல் ஆகுது. நான் இப்போ தான் பார்க்குறேன். ட்ரெயின் பேப்பர் ஜெயிச்சிருக்கு கைஸ் ஒரு டில்ட்டில். கைஸ் ட்ரெயின் பேப்பர் இன்னும் நல்லா தான் இருக்குது. சரி கைஸ் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ட்ரெயின் பேப்பர் கூட பேட்டில் பண்ணுற மாதிரி, காக்கனைட் லூயினார் எவல்யூஷன் பைபிள் கூட பேட்டில் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள். பேட்டில் பண்ணி வீடியோ போட்டுடலாம். நல்லாவே இருக்குது கைஸ். இது வந்து நிறைய பேர் அன்பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் இது வாங்கணுன்றது ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை. டூயின் பாக்ஸே அதான் கைஸ் செகண்ட்ஸில் வாங்கிட்டேன். டக்கர் டோமி இதுவும் ஒரு வடக்கன்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது பேபிள் உண்மையாகவே. பேக்கேஜிங்கும் நல்லா தான் இருக்குது. இதை பாருங்க. இன்னும் நியூஸ் பேப்பர் தான் பேபிளோட நியூஸ் பேப்பர் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோட முடிஞ்சிச்சு கைஸ். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.